நியூபார்ன் பேபிஸ்க்கு விக்கல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க மதர் கிட்டயும் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டயும் கேட்டப்போ மேக்ஸிமம் பேர் சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ல எந்த ஒரு சின்னதா ஒரு நூலை உருவி அதை சுருட்டி தலையில வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல விக்கல் செட்டில் ஆயிரும் அப்படிங்கிறது. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா குழந்தைக்கு பசிக்கிறதுனாலதான் விக்கல் வருது, ஸோ திரும்பியும் எடுத்து பால் கொடுத்து கொஞ்சம் கீழே வச்சிட்டோம் அப்படின்னா விக்கல் செட்டில் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா நியூபார்ன் பேபிஸ்க்கு அடிக்கடி விக்கல் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் டயஃப்ரம் இம்மெச்சூரா இருக்கிறது தான். டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பிரேட்டரி மசில் நம்மளோட செஸ்ட் பார்ட்டையும் ஸ்டமக் பார்ட்டையும் பிரிக்கிற இடத்துல இருக்கு. ஸோ அந்த மசில் இம்மெச்சூரா இருக்கும் பொழுது ஃப்ரீக்வெண்டா விக்கல் வர்றது நார்மல் தான். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா குழந்தைங்க பால் குடிக்கும் பொழுது காத்தையுமே சேர்த்து முழுங்குவாங்க. ஸோ அதனால வயிறு விரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயிறு விரிஞ்சிச்சு அப்படின்னா டயஃப்ரம் இரிட்டேட் பண்ணி அதனால விக்கல் வரலாம். குழந்தைங்க அதிகமா பால் குடிச்சிட்டாங்க, ஓவர் ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பயும் விக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூணாவது ரீசன் குழந்தைங்க ஜிஆர்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கு. அதாவது பால் குடிச்சிட்டாங்க, குடிச்ச பால் வயிற்றுல இருந்து திரும்பி மேல உணவு குழாய்க்கே வருது அப்படிங்கிறப்போ விக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி அடிக்கடி விக்கல் வருது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க குழந்தைய நேரா எடுத்து தோல்ல வச்சு தட்டி அவங்க பர்ப் பண்ண வைக்கிறது, ஏப்பம் விட வைக்கிறது, அது பண்ணலாம். அது பண்ணிட்டு உங்க குழந்தைய கீழே படுக்க வைக்கலாம். இன்கேஸ் உங்க குழந்தைக்கு விக்கல் வருது அப்படின்னா ஒரு நூலை சுற்றி தலையில வைக்கிறதோ இல்ல திரும்பியும் பசிக்குதான் அலறாங்கன்னு சொல்லி ஓவர் ஃபீட் பண்றதோ பண்ணாம கொஞ்ச நேரம் அவங்கள தோல்ல தூக்கி வச்சு தட்டி கொடுத்து கொஞ்சம் பர்ப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கீழே படுக்க வச்சிங்க அப்படின்னாலே விக்கல் செட்டில் ஆயிடும். தேங்க்யூ.